சோனா சுட்டி கதைகள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அழகான கிராமம் பச்சை பசியில் நிற்கிறது. நான் இங்கு பல வருடங்களாக விவசாயம் செய்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒரு பெரிய வாத்து பண்ண வச்சிருந்தாராம். அவர்கிட்ட நிறைய வாத்துகள் இருந்துச்சு. நல்ல கனத்த மழை பெய்து கொண்டிருந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டேன். நான் விவசாயி அந்த அழகிய கிராமத்தை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மலையில் எடுத்த வெள்ளத்தில் ஒரு வாத்து மிதந்து கொண்டு வந்தது. ஆஹா, என்ன ஒரு வாத்து இந்த மழையில நனைஞ்சிட்டு மிதந்துட்டு வருது. இதை எப்படியாவது நாம காப்பாத்திடுவோம். இந்த வாத்தை பத்திரமா மத்த வாத்து கூட சேர்த்துடுவோம். இதுக்கு கொஞ்சம் தானியமும் போடுவோம். வாத்து நல்ல மழையில நனைஞ்சு வந்திருக்கு பாவம். இதுக்கு இதமா போர்வையை கொஞ்சம் போட்டு விடுவோம். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு தங்க முட்டை இடிச்சிருக்கு. அதை பார்த்து விவசாயி, ஆஹா, என்ன இது தங்க முட்டையா? இந்த வாத்து தங்க முட்டை விடுமா? சரி, நல்லதா போச்சு. இதை வச்சு நம்ம காசு ஆக்கிக்கலாம். வாத்து இட்ட தங்க முட்டைகளை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்று தங்க முட்டைகளை விற்போம். அனைத்து முட்டைகளையும் விற்று நல்ல லாபம் பெற்றான். உங்கள் லாபம் கணிசமாக உள்ளது. ஆம், இப்போது நான் பெரிய பணக்காரன். இந்த வாத்து தினமும் ஒரு முட்டை தான் விடுது. எப்படி நாம் சீக்கிரம் பணக்காரன்? அதனால் இந்த வாத்து அறுத்து இதில் உள்ள அனைத்து தங்க முட்டைகளையும் நாமே எடுத்து, சரி, இந்த வாத்து அறுப்போம். இப்போ இந்த தங்க முட்டையை எடுத்துக்கலாம். இருந்து ஒவ்வொரு முட்டையை எடுத்திருக்கலாம். இப்படி வாத்து அறுத்து நஷ்டப்பட்டன. மீதமுள்ள முட்டைகளை மட்டும் அவன் பெற்றான். அந்த வாத்து இறந்ததால் அவனுக்கு நஷ்டமே கிட்டியது. அதனால் பேராசை என்றுமே பெரும் நஷ்டம். பொறுமையாக ஒரு விஷயத்தை கையாள நம்மளுக்கு அதிக லாபம் கிட்டும்.